நிறுத்துங்க. ஆதிகுணசேகரன் வீட்டுல இறக்கி விட்டுருங்க. சரி. ஏறு. நீ வீட்டுக்கு போ. நான் லேபுக்கு போய் சித்தப்போட ரிசல்ட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சித்தி. சரி போங்க. என்னாச்சு ஜனனி, எங்க நிக்கிற? இல்ல, ஆட்டோக்காக வெயிட் பண்றேன். என்ன பார்த்தா உனக்கு சந்தோஷம் வர்றதை விட டென்ஷன் தான் அதிகமா வருது இல்ல? நீ ஒன்னும் கவலைப்படாத, என்னால ஒரு பிரச்சனையும் வராது. இல்ல, நான் அப்படியெல்லாம் நினைக்கல கௌதம். நீ எப்பவும் உன் கஷ்டத்தை காமிச்சுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். சரி, நான் உனக்கு கால் பண்ணல, நீ பேசிட்டு போனை வச்சுட்ட. அதுக்கப்புறம் உன்கிட்ட இருந்து கால் வந்தது, நான் அட்டன் பண்ணேன். ஆனா நீ பேசல. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் பை மிஸ்டேக்கா கால் பண்ணிருப்பேன்னு. இல்ல, அந்த கால் நான் பண்ணல, சக்தி பண்ணாரு. ஓ சாரி. நான் இது தெரியாம சொல்லு ஜனனி நான் கௌதம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஐம் சாரி. பரவாயில்ல. நீ நினைச்ச வாழ்க்கை உனக்கு அமையலன்னு புரியுது. ஆனா என்ன பிரச்சனைன்னு தான் தெரியல. இது வரைக்கும் நீ சொன்னது சரிதான். ஆனா இனிமே நான் நினைக்கிற மாதிரி தான் நடக்கும். அப்படிதான் என் பாதையை நான் அமைச்சுக்க போறேன். நான் சக்திக்காக மட்டும்தான் எல்லாம் பொறுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் அவனை அந்த அளவுக்கு லவ் பண்றேன். என்னமோ ஜனனி, உங்க அப்பா உனக்கு அமைச்சு கொடுத்த எல்லாமே உனக்கு பிடிக்கும். அது ஃபெயிலியரோ சக்சஸோ. நான் உறுதியா சொல்றேன் கௌதம், கண்டிப்பா நான் தோக்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு பாதையை நான் ஏற்படுத்திருக்கேன். அதை யாராலையும் மாத்த முடியாது. நான் யாருக்காகவும் அமைதியா இல்ல. என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே கேக்குறாங்க, ஜனனி நீ ஏன் இப்படி இருக்க, ஏன் அமைதியா இருக்க, ஏன் பதுங்குறன்னு கேக்குறாங்க. வாசு கூட தினமும் இதுதான் கேக்குறா. ஆனா நான் அமைதியா இருக்கனா, சிந்திக்கிறேன் நானு, எனக்கு மட்டும்தான் தெரியும். இது வரைக்கும் நான் எங்க அப்பா புத்தியில இருந்து யோசிச்சேன். இப்ப ஏன் புத்தியில இருந்து சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது என்னோட பலவீனம்னு யாராவது நினைச்சாங்கன்னா அது நினைக்கிறவங்களோட தப்பு. நான் போக போற பாதை என்னங்கறத நான் கிளியரா தீர்மானிச்சிட்டேன். ஜனனி, இனிமே உனக்கு ஒரு கஷ்டமும் வராது. உனக்கு ஏதாவது சின்ன உதவி தேவைன்னா கூட நீ என்ன நினைச்சா போதும், நான் வந்து நிப்பேன். ஏன் கௌதம் எனக்காக நீ இவ்ளோ யோசிக்கிற? அன்புக்கும் நட்புக்கும் காரணம் கேட்டா சொல்ல தெரியாது ஜனனி. அதான் அன்பு, அதான் நட்பு. சரிவா, உன்னை நான் டிராப் பண்றேன். இல்ல, நானே போய்க்கிறேன். தேங்க்யூ. சரி, பாய். கௌதம், நீ ரொம்ப நல்லவன். கஷ்டப்படக்கூடாது. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இவங்களாம் வாழ்க்கையில் தப்பான ஒரு டெசிஷன் எடுத்திருக்க மாட்டாங்களா? அதனால் எங்கேயாவது மாட்டியிருக்க மாட்டாங்களா? யாராவது கை கொடுத்து தூக்கியிருக்க மாட்டாங்களா? இப்போல்லாம் உதவியே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, நான் கேட்குறேன், இந்த வீடெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இந்த சொத்தெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? பிறக்கும் போதேவா கொண்டு வந்தாங்க? எஸ்கே யாருன்னு ஒருத்தர் இல்லைன்னா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? 5க்கும் 10க்கும் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருந்திருக்கணும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணமே இல்லாமல் எப்படி தான் இருக்காங்களோ. அடுத்தவங்களை விடுங்க, சம்மந்தி தானே. இதுவும் நம்மகிட்ட சின்ன பிரச்சனை கிடையாது.
சரி அவங்க தப்பு பண்ணதாவே வச்சுக்கலாமே. ஆனா இதனால என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கணும்ல. போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்களா, இல்லை காசு கொடுக்கலன்னு ஏதாவது செஞ்சிருவாங்களா, இல்லை அவங்க அம்மாக்கே மனசு நொந்து போய் ஏதாவது நடந்துருச்சுன்னா? என் பயமே அதுதான். யோசிச்சு பார்க்கவே முடியல. அப்படி ஏதாவது ஒன்று சொல்லலாம், ஆறுதலாவது சொல்லலாம். எதுவுமே இல்லாம எனக்கு அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு எப்படிதான் இப்படி கை விரிக்கிறாரோ. ஏங்கா சும்மா கொடுக்க வேண்டாம், கடனாவது கொடுங்க, திருப்பி கொடுத்துருவோன்னு சொல்லி உங்க அம்மா கேட்டிருக்கலாம்ல. நீ வேற ராணி, எங்க அம்மா அதெல்லாம் காலில் விழா குறைய கதறி பார்த்துருச்சு. காசை விடுங்கக்கா, காசு பிரச்சனையே இல்லை. ஜாமீன் போட மாட்டேன்ட்டாரு. சரி ஒரு ஒத்த வார்த்தை சொல்லி கெடு வாங்கி தரலாம்ல, ஒரு 3 நாள். அதை கூட செய்யலையே. அவர் நினைச்சா என்ன வேணா செய்யலாம், ஆனா செய்யணும்ன்ற மனசு இல்லையே. இவங்க வீட்டுக்காரரு 3வது மனுஷங்க முன்னாடி நான் தான் அன்னைக்கே சொன்னேன்னு உங்க அம்மா மாட்டிப்பாங்கன்றாரு. இப்ப அவர் ப்ரூவ் பண்றது ரொம்ப முக்கியமா? ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாங்கன்னே எனக்கு புரியல. ஏன் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற அந்த மனசு வரமாட்டேங்குது இவங்களுக்கு. எனக்கு அப்படியே கோவமா வருது. இப்படிதான் ஈஸ்வரி அக்கா வயிற்றுல கொட்டிக்கிறாங்க. சொத்தை கொண்டு வா, அப்பதான் வீட்டுக்குள்ள வரணும்னு. பொண்டாட்டியை விட சொத்து முக்கியமா? பிள்ளைங்க அம்மா இல்லாம இருக்கு வீட்டுல, அதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. அவங்களுக்கு முக்கியம் காசு காசு, சொத்து சொத்து, இதுதான். என்ன நீ ஒன்னும் புரியலையே. அவன் சம்பாரிச்சு சொத்த பொண்டாட்டி கையில கொடுத்து அவகிட்ட கையேந்து நிக்கிறாங்க. ஐயோ, இவ என்னடானா பொண்டாட்டி பிள்ளைகளை பக்கத்து வீட்டு ஆளுக மாதிரி நினைக்கிறாளே. அப்படி கூட பார்க்க மாட்டாங்கக்கா, அப்படி கூட பார்க்க மாட்டாங்க. ஏதோ போன ஜென்மத்துல இந்த 4 அண்ணன் தம்பிங்களா நாங்க 4 பேர் பிறந்திருக்கோம் போல. என்னென்னவோ செஞ்சிருப்போம், அதான் இப்ப வாங்கி கட்டிக்கிறோம். ஏதோ பெரிய பாவம் பண்ணிருப்போம் நினைக்கிறேன். ஆமா ஆமா. ஏன் நந்தினி, ஜனனி இருந்தா ஏதாவது நல்ல ஐடியா கொடுக்குமே. எங்க அது தர்சினிய பரீட்சை எழுத கூட்டிட்டு போயிருக்கு. ஈஸ்வரி அக்கா எங்களை நம்பிதானே அவளை விட்டுட்டு போயிருக்காங்க. அவளையும் பார்க்கணும்ல. அதுவும் இல்லாம ஜனனியே புருஷன் இப்படி இருக்கானே நொந்து போய் கிடக்கு. அவகிட்ட என்னத்த கேட்க? அம்மா இங்க பாருங்கக்கா, நான் சொல்றது கேளுங்க. இப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்கறதால எதுவும் நடக்க போறது இல்ல. போய் உங்க புருஷன் கிட்ட பேசுங்க. அவத்தையா, அவர் பேசுற பேச்செல்லாம் உங்ககிட்ட நான் பாதி சொல்றது இல்ல. நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்பாரு. யாருக்கு செய்தாலும் எனக்கு செய்ய மாட்டார். இந்த ஆள்லாம் போய் கேட்கறதுக்கு எங்கனே உயிரை விட்டுறலாம். அக்கா, இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொன்னா நானே உன்னை கொண்டு போட்டுருவேன். பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? அடுத்தவங்க பிரச்சனை பாயிண்டா பேசுவீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை இடிஞ்சு போய் உட்காந்துருக்கீங்க. நீங்க இப்படி உட்காந்தா ஏன் மண்டையில எதுவும் ஓட மாட்டேங்குது. எனக்கு யோசனை வர மாட்டேங்குது. ஏன் நந்தினி, பேசாம நீ போய் உங்க மாமா கிட்ட பேசி பாரு. இங்க பாரு, உங்க பெரிய மாமா கோவக்காரரு. இவரு அப்படி இல்ல, ஓரளவுக்கு நல்லவர் தான். நீ பேசும்போது ஒரு நேரம் இல்லனாலும் ஒரு நேரம் யோசிக்கலாம்ல. என்ன சொல்ற? நான் பேசுறேன். அக்கா இங்க பாருங்க, நீங்க வந்து சும்மா நில்லுங்க, நான் பேசிக்கிறேன். நீங்க பேச வேணாம், நான் பேசுறேன். என்ன பேசணும் நான் வாங்கிக்கிறேன். யார் கால்ல வேணாலும் வேணாம். ஆமா வாங்க, எந்திரிங்க, வாங்க வாங்க. இருங்க கொஞ்சம் இருங்க. என்னடி படை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அத்தை, உங்களுக்கு தெரியாதது இல்ல. ரேணுகா அக்கா அம்மாக்கு மாமா கிட்ட சொல்லி ஏதாவது உதவி செய்யலாம்ல. என்னடி பேசுற? 1 லட்சமா 2 லட்சமா? 30 லட்சம். இவ ஆத்தாக்காரிக்கு இதெல்லாம் தேவையா? பார்க்க பூனை மாதிரி இருந்துகிட்டு எம்புட்டு வேலை செஞ்சிருக்கா. ஊரா வீட்டு கதையெல்லாம் பம்பிழுக்க தெரியுது இல்ல. இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாளா? சொல்லிருந்தா அப்பவே எதுக்குடி இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிருப்பேன்ல. அமுக்கு நீ ஆட்டம் அம்புட்டு வேலையும் செஞ்சுட்டு இப்ப வந்து அழுதா. உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தாண்டி ஆகணும். பாவத்தை பெருசா மாட்டிக்கிட்டு இருக்காக. இதுல நான் என்னத்த செய்ய? நான் சொன்னேன்ல அக்கா போலாம். சும்மா சொல்லி வைப்போம், அவங்க மனசுல ஓடும்ல அட்லீஸ்ட். வாங்க போங்கக்கா. தனியா தான் இருக்காரு. அவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பேசி பார்ப்போம். நீ வாமா.
மாமா ஒரு நிமிஷம் பேசலாமா? ரேணுகா அக்காக்கு நீங்க தான் மாமா உதவி பண்ணணும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க எங்க சுத்தினாலும் இங்க தானே இருக்கணும், இதானே எங்க கதி. நாங்க வேற எங்கிட்டு போவோம்? என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு அடிச்சாலும் பிடிச்சாலும் இதுதானே எங்க உலகம். ஈஸ்வரி அக்கா கூட இப்போ சொத்து வாங்கிட்டு வரதா போயிருக்காங்க, வீட்டை விட்டு போல, திரும்ப இங்கதான் வந்து விழுவாங்க. அப்படி இருக்கறச்சே எங்களுக்கு பிரச்சனைனாலும் நீங்க தானே மாமா பார்க்கணும், எங்களுக்கு வேற யாரு இருக்கா? இன்னொரு விஷயம் யோசிச்சு பாத்தீங்களா? எங்க அப்பாவோ ஈஸ்வரி அக்கா அப்பாவோ படக்கு படக்குன்னு பேசிடுவாங்க. ஆனா ரேணுகா அக்கா அம்மா இனி வரைக்கும் உங்களை ஒத்த வார்த்தை பேசியிருப்பாங்களா? எதிர்த்து கூட பேச மாட்டாங்க. உங்களன்னு இல்லை, இந்த வீட்டுல யாரையுமே எதிர்த்து பேச மாட்டாங்க. குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கனே சுத்திக்கிட்டு கிடந்தாங்க, அடிமை மாதிரி கிடந்தாங்க. இப்ப கூட இந்த உதவி பண்ணுங்களே, நீங்க நில்லுனா நிப்பாக, உட்காருனா உட்காருவாங்க. ஏய், அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற? என்ன இந்த வீட்டு மருமங்க எல்லாம் வக்கீல மாறிட்டு இருக்கீங்களா? உங்க மூத்த அக்காக்கா அந்த ஜனனி பறிஞ்சுக்கிட்டு வந்தா, நீ இவளுக்கா பறிஞ்சுக்கிட்டு வரியோ? ஏங்க என்ன ஒரு நிமிஷம் பேச விடுங்க. என்னத்த பேச போற? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. மாமா நீங்க தான் மாமா போய் பெரிய மாமா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசணும். என்னத்த பேச சொல்ற? எங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க தானே சொல்வீங்க மாமாக்கு நீங்க தான் உலகம்னு. அப்ப உங்களுக்கு பிரச்சனைனா அவர் உதவி செய்ய மாட்டாரா? அக்காக்கு பிரச்சனை அது உங்க பிரச்சனை இல்லையா? போய் மாமா கிட்ட பேசுங்க மாமா. நீங்க ஒரே ஒரு தடவை இந்த உதவி பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாங்க எதுக்குமே உங்ககிட்ட வரமாட்டோம், எந்த பிரச்சனையும் போய் மாட்டிக்க மாட்டோம். சத்தியம் மாமா, ப்ளீஸ் மாமா. தோளுக்காக கேக்குறேன், இந்த ஒரு தடவை உதவி பண்ணுங்க, ஒரு தடவை மட்டும் பண்ணுங்க. ஏய், என்னன்னு இப்ப பேச சொல்ற? உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட நான் போய் அண்ணன் கிட்ட பேசுவேன். உன் ஆத்தா செஞ்ச தப்புக்கு நான் எந்த மூஞ்ச வச்சுட்டு அண்ணன் கிட்ட போய் பேசுவேன்? இம்புட்டு வருஷம் மாடு மாதிரி இந்த வீட்டுக்கு உழைச்சிருக்கேல, அது கேட்க கூட உரிமை இல்லையா? ஏய், என்ன என்ன பேசிட்டு இருக்க? ஐஷு, நீ உள்ள போமா. அப்பா உங்ககிட்ட காசு இல்லையாப்பா? எல்லாத்துக்குமே பெரியப்பா கிட்ட தான் போய் கேட்கணுமா? அப்பா உங்ககிட்ட காசு இல்லையாப்பா? எல்லாத்துக்குமே பெரியப்பா கிட்ட தான் போய் கேட்கணுமா? பெரியப்பா எல்லாத்தையும் டிசைட் பண்றாருல, அந்த மாதிரி முடிவெடுக்க உங்களுக்கு ரைட்ஸ் இல்லையாப்பா? அப்ப எனக்கு தாராக்கு யாருக்கும் என்ன தேவைனாலும் இப்படிதான் நடக்குமா? பெரியப்பா முடியாதுன்னா அவ்வளவுதானா? ஐஷு, நீ உள்ள போ. இவங்க தேவையில்லாதெல்லாம் சொல்லி உன் மண்டையை கழுவிட்டு இருக்காங்க. போ உள்ள போ. இல்ல சித்தப்பா, அம்மாச்சிக்கு பிரச்சனைனா ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஆனா அப்பதான் சொல்றத எல்லாரும் அப்படியே கேக்குறீங்க. ஏன் இந்த வித்தியாசம் எனக்கு புரியல சித்தப்பா. ஐஷு, எல்லாம் வளர்ந்தாதான் புரியும். நீ போ. ஏய், நீ என்ன இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அவளை கூட்டிட்டு போ. வா போ ஐஷு. வா. ஏய், சின்ன பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஏத்தி விடுறீங்களா? தொலைச்சிருவேன் சொல்லிட்டேன். நாங்கெல்லாம் ஒன்றும் சொல்லி தரல. யாரும் எதுவும் பேச வேண்டாம். இவ ஏதோ இப்படி பேசிட்டாலே நீ யோசிக்காதானே. நீ விடுன, நான் பாத்துக்கிறேன். என்னடா விடணும்? என்ன விடணும்? என்ன விட சொல்ற? அண்ணன் ஒரு பக்கம் நிக்கிறாரு, நீ ஒரு பக்கம் கடந்து குதிச்சிட்டு இருக்க. தோ இவா பொண்ணை பேச சொல்லி ஏத்தி விட்டுருக்கா, என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கா. எல்லாரும் சேர்ந்து என்ன சாக அடிச்சிருங்க, பேசாம என்ன கொன்றுங்க.
நானும் சக்தி தான் இந்த வீட்டுல 2 கட்டானா இருக்கும். அண்ணே, என்ன பேசுறீங்க நீங்க? ஆமாடா, என்ன பேசணும்? இருக்கதாண்டா பேசுறேன். அவனை உருட்டி மிரட்டி ஒரு வழி ஆகிட்டீங்க. அடுத்து இப்ப நானும் லூசா போறேன். அது வரைக்கும் நீங்க யாரும் என்ன விட மாட்டீங்க. லூசா தான் ஆக போறேன். இந்தடா, என்னால உன்ன மாதிரி இருக்க முடியல. முழுசாவும் என்னால மாற முடியல. மொத்தமான கிறுக்கு நாயிரும் போல்துரா. பார், புள்ளைய விட்டு என்ன கேள்வி கேட்க சொல்றான். போமா, போ, போய் கேள்வி கேட்க வை, போ. மாமா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா. தப்புதான். நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். உங்க அண்ணன் பக்கமே நில்லுங்க. விடு நந்தினி. குத்துங்க, நல்லா குத்துங்க. இன்னும் நல்லா குத்துங்க. குத்தி என்ன சாகடிச்சீங்க. எனக்கு அண்டி செய்ய ஐயோ கட்டி பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருங்க. கல்லு கூட கரையும். இவ்வளவு கண்ணீரை பார்த்தா இவங்களுக்கு ஐயோ யாருக்கவே கொஞ்சம் வராது. பொறுமையா இருங்க. நான் தான் பேசுறேன், நீங்க பேசாதீங்கக்கா. அக்கா, நில்லுங்க. தலையெழுத்து அப்படி நடந்துட்டு போட்டுவேன். பாரு, பாத்தியா? அண்ணன் பக்கம் நில்லுங்க. இதுதான் ஆரம்பத்துல இருந்து. செத்துருவேண்டா, முடியல. குத்துறா, நீயும் ஒரு பக்கம் குத்திட்டு போ. குத்து, அதான் குத்திட்டு போயிட்டாங்கல்ல, நீயும் குத்து. போ போ, போங்க எல்லாரும் போங்க. குத்துங்க. என்னால எதுவும் செய்ய முடியல. தர்ஷினி ஏண்டி, உன் கூட தானே வந்தா அவ ஜனனி? எங்கடி அவ? சித்தப்பாக்கு ஏதோ டேப்லெட்ஸ் வாங்கணும், அதுவும் அதை டெஸ்ட் பண்ண லேப்ல தான் வாங்கணும்னு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. சும்மாவே இருக்க மாட்டாளா அவ? ஏதாவது பண்ணிட்டே இருப்பா. ஏன் அப்பத்தா என் அம்மாச்சிக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல? எது? உங்க அம்மாச்சி உனக்கு என்ன பண்ணி கிழிச்சான்னு அவளை பறிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க? ஊரெல்லாம் கடன் வாங்கி திரியற அவ. அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் இந்த வீட்டுல பொட்டு பொடுசுங்கல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாரும் அப்படிதாம்மா இருக்காங்க. யாருக்கும் இந்த வீடை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. என்னப்பா பண்றது? அப்படி வளர்த்து வச்சிருக்காளுங்க. ஆமா, ஞானம் எங்க? காலைல எங்கேயோ கோவமா போனாக. எங்க மா ரேணுகா, இங்க வா. வணக்கம்மா. ஏப்பா இவங்களையேப்பா கூட்டு வந்த? ரேணுகா, உன் அம்மாக்காக என் சொந்த ஜாமீன் 10 நாள் கேட்டு வாங்கியிருக்கேன். அதுக்குள்ளே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடணும், சரியா? அத்தாடி முருகா. இந்தாருங்க, உங்ககிட்ட நான் எப்படி பேசணுனோ அந்த மாதிரி நடந்துக்குங்க. நீங்க பெரிய இடத்தை சேர்ந்தவங்க, உங்க வார்த்தையை நாங்க மீறுவோமா? நீங்க சொன்ன மாதிரியே நாங்க நடந்துக்கிறோம். சரி, கிளம்புங்க. அத்தை, நீங்க அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்க யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கொடுக்கணும்னு போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா பேசி முடிக்கிறதுக்கு சரியா வரும், சரியா? ஞானம், இங்க வா. ஏய்யா, நீ போனது உங்க அண்ணனுக்கு தெரியுமா? மா, அவங்க தனியா இருக்காங்கம்மா, வேற வழி தெரியல. அதான் அவங்க கூட போயிட்டு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். உங்க அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல? ஏமா, நான் சொந்தமா யோசிச்சு எதுவும் செய்யக்கூடாதா இல்ல பண்ணக்கூடாதா? என்னம்மா நீ சும்மா கேள்வி மேல கேள்வி கேக்குறிய? இல்லப்பா, உங்க அண்ணனை கேட்கறது தானே முறை. அத சொன்னாதான் இவளுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. அதான் அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. நாளைக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தா அண்ணனுக்கு தானே அசிங்கம். டேய், நான் ஒன்னும் அண்ணனோட காசை எடுத்து கொடுத்துடல. என் சொந்த பேர்ல நான் 10 நாள் ஜாமீன் வாங்கி கொடுத்துருக்கேன். இதுல உன் அண்ணனுக்கு என்னடா அசிங்கம் வந்துட போகுது?
அப்புறம் அவர் எனக்கும் அண்ணன் தான். அண்ணன் கேட்டா என்ன பதில் சொல்றது? எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். நாங்கள் அவருக்கு பதில் சொல்லிக்கிறோம். நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை. சரியா? விட்டா ஆளாளுக்கு கேள்வி கேட்டுட்டே இருக்கிறேன். அப்பதா ஞானம் சித்து பஸ் ராங். என்னம்மா அதெல்லாம்?